ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்து ஒரு மிகப்பெரிய கருவியை ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்ன மாதிரியான கருவி, அந்த கருவியால மற்றவங்களுக்கு என்ன பயன், எந்த மாதிரியான நேரத்துல அந்த கருவியை பயன்படுத்துவாங்க, மருத்துவம் சார்ந்த ஒரு கருவி. வணக்கம் தியாகராஜன் அவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம். வணக்கம். உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் நீங்களே கொடுங்க. நான் ஒரு சாதாரணமான இன்ஜினியர், பொறியியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் படிச்சிருக்கேன். ஆனால் இப்போ மெடிக்கல் டிவைஸ், மருத்துவ டெக்னாலஜி அப்படின்னு சொல்றதுல ஒரு டிவைஸ்ல ரொம்ப மும்முரமாக இருந்திருக்கேன். அது என்ன டிவைஸ்ன்னு சொன்னீங்கன்னா டயாலிசிஸ். அதாவது சிறுநீரகம் இழந்த மக்கள் உயிர் வாழணும் அப்படின்னாலே அவங்க டயாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு முறையை பின்பற்றினால்தான் உயிர் வாழ முடியும். இப்போ உலகத்திலே பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் மக்களுக்கு மேல டயாலிசிஸ் தேவை. ஆண்டுக்கு ஒரு 1 மில்லியன் போல டயாலிசிஸ் பண்ணிட்டாதான் உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல நின்று இருக்கும். அந்த அளவுக்கு வாழ்க்கை முறைகள் அந்த மாதிரி இதுல பட்டியல் இருக்கு. இப்போ இந்த டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, இப்ப ஆண்டவன் நமக்கு இயற்கையிலேயே 2 சிறுநீரகம் கொடுத்துருக்கான், 2 கிட்னி கொடுத்துருக்கான். ஏன்னா ஒண்ணு ஃபெயில் ஆனா கூட இன்னொன்னு மறுபடியும் அந்த வேலை செய்யும் அப்படின்னு. அதோடைய முக்கியமான வேலை என்னன்னா, நாம் சாப்பிடும் உணவுல இருக்கிற நச்சு பொருட்களை எல்லாம் எடுத்து சிறுநீர் வழியாக வெளியே அப்புறப்படுத்துறது தான் ரொம்ப முக்கியமான வேலை. இல்லைன்னா 1 வாரம் 10 நாள்லயே அந்த நச்சு பொருள்லாம் உடம்புல சேர்ந்து நம்ம மரணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து. அதனாலதான் இயற்கை 2 கிட்னிகளை நம்ம கொடுத்திருக்கிறது. இப்ப என்ன ஆயிடுதுன்னா, இப்ப இந்த கிட்னி ஃபெயில் ஆயிட்டதால, சிறுநீரகம் ஃபெயில் ஆயிட்டதால டயாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு முறையில நம்ம உயிர் வாழ முடியும். அது என்ன பண்ணணும்னா, நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தை வெளியில ஒரு மிஷின்ல கொடுத்து அந்த மிஷின் வழியா, இயந்திரம் வழியா யூரியா, கிரியாட்டினின் போன்ற நச்சு பொருட்கள் எல்லாம் வெளியில எடுத்துட்டு மறுபடியும் சுத்தமான ரத்தம் உள்ள போகும். இது ஹீமோ டயாலிசிஸ், அதாவது ரத்தத்தை சுத்திகரிப்படுத்தும் அப்படின்றது ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் என்ன பிரச்சனைன்னா, இது ஒன்லி சிட்டிஸ், சிங்கப்பூர், சென்னை, டெல்லி இந்த மாதிரி நகரங்களில் மட்டும்தான் இருக்கும். எங்கேயாவது ஒரு குக்கிராமத்துல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அங்க பேஷண்ட்ஸ் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாம டெவலப்பிங் நேஷன் சொல்ற ஆப்பிரிக்கன் நாடுகள்லயோ இல்ல மற்ற மிடில் ஈஸ்ட் நாடுகள்லயோ அங்கெல்லாம் பார்த்தா இதற்கு தீர்வே கிடையாது. இப்போ அவ்வளவு ஏன் இந்தியாவிலே பாத்தீங்கன்னாலே ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் பேர் டயாலிசிஸ் பண்ணி தான் உயிர் வாழணும், புதுசா டயாலிசிஸ் நெட்டுக்குள்ள வராங்க. அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையான ஒரு கிட்னி ஃபெயிலியர்ங்கிறது ஒரு டிசீஸா இருக்கு. இதுல பெரிட்டோனியல் டயாலிசிஸ் அப்படின்னு இன்னொரு வகை, அதாவது இது வீட்லயே பண்ணிக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முறையும் இருக்கு. அது என்ன பண்ணா, நம்ம பாடியில இந்த சிறுநீரகம், பெருங்குடல், சிறுகுடல் எல்லாம் சேர்ந்து அடக்கிற மாதிரி பெரிட்டோனியல் கேவிட்டின்னு ஒரு பை இருக்கு. அந்த பையில என்ன ஆகும்னா, பெரிட்டோனியல் வால் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணும்னா, சின்ன 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 ஓட்டைகள், போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போர்ஸ் என்ன பண்ணும்னா, இந்த பக்கம் நம்ம ஒரு ஹை கான்சன்ட்ரேட்டட் ஃப்ளூயிட், குளுக்கோஸ் ஃப்ளூயிட், ஹைலி ஆஸ்மாட்டிக் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. அந்த குளுக்கோஸ் ஃப்ளூயிட நம்மளால உள்ள அனுப்ப முடிஞ்சதுன்னா, அந்த வால்ல என்ன பண்ணுன்னா, பிளட்ல இருக்கிற யூரியா, கிரியாட்டின் எல்லாம் இந்த ஃப்ளூயிடுக்கு அனுப்பி இந்த ஃப்ளூயிட்ல இருக்கிற குளுக்கோஸை பிளட்டுக்கு அனுப்பும். இந்த எக்ஸ்சேஞ்ச் மூலமா நம்ம என்ன பண்றோம்னா, கிட்னி பண்ணக்கூடிய யூரியா, கிரியாட்டின் வெளியே தள்ளுறத இந்த ஃப்ளூயிட்ல வரும், இந்த ஃப்ளூயிட வெளியே தள்ளிடும். இது எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு சின்ன ஆபரேஷன் மூலமா ஒரு டியூபை நம்ம உடம்புக்குள்ள அனுப்பிச்சிருவாங்க. ஒரு 1 இன்ச் வெளியில இருந்துட்டு இருக்கும். அந்த டியூபோட நீங்க சாதாரணமா இயல்பு முறையில வாழலாம். இப்போ இந்த டியூப்ல நம்ம என்ன பண்ணுவோம், 2 லிட்டர் உண்டான பெரிட்டோனியல் டயாலிசிஸ் ஃப்ளூயிட், அதாவது மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மருந்து வேற ஒன்றும் இல்லை, குளுக்கோஸ் ஃப்ளூயிட், ஹை குளுக்கோஸ், டெக்ஸ்ட்ரோஸ் இரண்டும் கலந்த ஃப்ளூயிட். அந்த ஃப்ளூயிட நீங்க சாதாரணமா குளுக்கோஸ் மருந்து ஏத்திக்கிற மாதிரி வீட்லயே ஒரு ஸ்டாண்ட்ல வச்சீங்கன்னா, கிராவிட்டி, அதாவது பூமி ஈர்ப்பு சக்தியிலேயே அது நேரா உள்ள போய் நம்ம வைத்து அந்த பெரிட்டோனியல் கேவிட்டிக்குள்ள போய் சேர்ந்துரும். உள்ள போறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மூடியை க்ளோஸ் பண்ணிட்டு யூ கேன் கோ. நீங்க நார்மலா என்ன பண்றீங்களோ பண்ணலாம். இந்த மாதிரி 3 மணி நேரம் இருந்தீங்கன்னா பிளட்ல இருக்கிற யூரியா, கிரியாட்டின் இந்த ஃப்ளூயிடுக்கு சேர்ந்துடும். 3 மணி நேரம் கழித்து பேஷண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஓப்பனிங்கை போட்டு ஒரு எம்டி பேக்கை கீழே வச்சாங்கன்னா, அதே கிராவிட்டியில உள்ள இருக்கிற பழைய ஃப்ளூயிட், யூரியா, கிரியாட்டின் எல்லாம் சேர்ந்த ஃப்ளூயிட் வெளியில வந்துடும். சோ இது வழியா நம்மளால என்ன பண்றோம், ரத்தத்துல இருக்கிற யூரியா, கிரியாட்டினை எடுக்க முடியும். இது செயற்கையான முறை. ஆனா நம்ம உடம்பே இருக்கிற இதை பண்றது. நான் ஒரு அறிமுகம் தான் கேட்டேன், ஆனா ஒரு டயாலிசிஸே நடத்தி முடிச்சிட்டாரு நம்ம கண்டுபிடிப்பாளர். இதுதான் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தன்னை அந்த கருவியிடம் ஒப்படைத்தல், இதை கண்டுபிடிச்சே ஆகணும். எது உங்களை இந்த இடத்துக்கு உந்தி தள்ளியது? வழக்கமா நமக்கு ரொம்ப அதிகமான பாதிப்பு இருந்ததுன்னா, அந்த பாதிப்புல இருந்து நம்ம எப்படியாவது மீள முடியுமா அப்படின்னு யோசிக்கிறது தான் மனித இயல்பு. எங்க வீட்டுல ரொம்ப நெருங்கிய எங்க அண்ணியுடைய டயாலிசிஸ் கிட்னி ஃபெயில் ஆகி, அவங்க சிறுநீரகம் ஃபெயில் ஆகி அவங்க டயாலிசிஸ் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவங்க டயாலிசிஸ் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு உதவி பண்ணி, பிளஸ் அவங்க மற்ற பேஷண்ட்ஸ்களை போய் இது எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு பேசும்போது அவங்க படுற கஷ்டம்லாம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா, இதுக்கு ஏதாவது நம்மளால பண்ண முடிஞ்சதுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சதுல இதுல 2 விஷயம் தான். ஒண்ணு அஃபோர்டபிலிட்டி, அதாவது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப விலை உயர்ந்த, நம்மளால சாதாரண மக்களால செலவிட முடியாத தொகையை நம்ம இதுக்கு செலவு பண்ண வேண்டியதா இருந்தது, அஃபோர்டபிலிட்டி. 2வது ஆக்சசிபிலிட்டி. இப்போ இந்த மாதிரி டயாலிசிஸ் பெரிய பெரிய நகரங்கள்ல மட்டும்தான் இருக்கு, சின்ன நகரங்கள்ல கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த 2த்தையும் நம்மளால கொண்டு வர முடியுமா நினைச்சு யோசிச்சு
அவங்க மற்ற சக பேஷண்ட்ஸ் கிட்ட பேசியிருந்தேன், அப்புறம் மற்ற நெஃப்ராலஜிஸ்ட் கிட்ட பேசியிருந்தேன். அவங்க எல்லாரும் சின்ன சின்ன ஐடியா எல்லாம் கொடுத்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், என்னோட ஐடியாவை அதில் சேர்த்து அங்கிருந்து ஆரம்பிச்ச ரிசர்ச் தான் இந்த ப்ராடக்ட். முதல்ல எவ்வளவு காஸ்ட் எஃபெக்டிவ், இப்போ எவ்வளவு காஸ்ட் எஃபெக்டிவ்? இந்த கிட்னி ஃபெயிலியர்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷமாவே இருக்கு. இதுல மற்ற பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இந்த டயாலிசிஸ் மெத்தடை வந்து, இந்த பெரிட்டோனல் டயாலிசிஸுக்கே உண்டான மெத்தடை வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து அவங்க பண்ற கருவியோட விலை வந்து 7 லட்சம் 8 லட்சம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம பண்ற கருவி வந்து 1.5 லட்சம்ல 2 லட்சம் வரைக்கும் கூட கொண்டு வரலாம். அதாவது நம்ம இந்த கருவி தயாரிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 30,000-40,000 இருந்தாலே போதும், பிரமாதமான முறையில தயாரிக்கலாம். அந்த அளவுக்கு ஃப்ரூகல் இனோவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மிகவும் இப்போ டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக அதோட காஸ்ட் குறையும்ன்ற ஒரு பிலாசபி இருக்கு, மர்ஃபீஸ் லா. அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ல வந்த அட்வான்டேஜஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இன்னோவேஷனை ஃப்ரம் த ஸ்கிராச், அதாவது அடிமட்ட நிலையிலிருந்து யோசித்து அதுக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் பொருள் சேர்த்து அதை பண்ண முடியுங்கிறத ஆரம்பிச்சு பண்ணியிருக்கோம். இதை நீங்க சொன்னீங்க 7 லட்சம் 8 லட்சம் அப்படிங்கிறத மருத்துவமனை வாங்கலாமா? இப்ப நீங்க கண்டுபிடிச்ச இந்த கருவியை தனி மனிதன் வாங்கலாம்? 7 லட்சம் 8 லட்சம்ன்றது தனி மனிதன் வாங்குற மாதிரி தான் இருக்கு. அந்த தனி மனிதன் வாங்க முடியாததுனால தான் நான் வந்து 1.5 லட்சம் 2 லட்சத்துல வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு மாடல்ல கொண்டு வந்திருக்கோம். இப்ப தனி மனிதன் வாங்கி அவங்களே பயன்படுத்துற அளவுக்கு இந்த கருவி வந்து எளிதாக லகுவாக இருக்குமா? ஆமா, அதாவது எப்படின்னா இப்ப இருக்கிற கருவிகள்லாம் வந்து அந்த டிவைஸ்ல டச் ஸ்கிரீன் அந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். நாங்க பண்ணிருக்கிறதுல மனிதர்களுக்கு எளிதாக ஈஸியாக பண்ணக்கூடிய வகையில் இருக்குன்றதுக்காக ஸ்மார்ட் போன் ஆப்ல ஆப்ரேட் பண்ணக்கூடிய அளவுல இந்த கருவியை தயாரிச்சிருக்கோம். அதாவது ஒரு ஸ்மார்ட் போன் ஆப் யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா இந்த கம்ப்ளீட் டயாலிசிஸை பேஷண்டே அவரை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய. நான் கண்டுபிடிச்ச கருவிக்கு பெயர் ஆம்னி பிடி. ஆம்னி அப்படின்னா சர்வம், எங்கும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பிடினா பெரிட்டோனியல் டயாலிசிஸ். சோ எங்க விருப்பம் என்னன்னா இந்த ஆம்னி பிடி உலகத்துல யார் யார் எங்கெங்கெல்லாம் அவஸ்தைப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் போய் சேர்ந்து அவங்க வீட்லயே இரவு தூங்கும் பொழுது இந்த டயாலிசிஸ் பண்ணிட்டு டே டைம்ல அவங்களோட இயல்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கனவு. அருமை. இதுக்கு நீங்க ஏதாவது பேட்டன்ட் வாங்கி வச்சிருக்கீங்களா? இதுக்கு வந்து அமெரிக்கன் பேட்டன்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இதுல வந்து நான் சொன்னேன் 55,000 ரூபாய் மாசத்துக்கு செலவு பண்றாங்க, அங்க இருந்து இதை 20,000 ரூபாய் 15,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கோன்னு. அது எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்ற டெக்னாலஜிக்கு அமெரிக்கன் பேட்டன்ட் கொடுத்திருக்காங்க. இந்திய அரசாங்கமும் இந்த டிவைஸுக்கு பேட்டன்ட் கொடுத்திருக்கு. சரி, இது எப்ப கமர்ஷியலா அல்லது வாழ்வியலுக்கு எப்ப உள்ளார வரும்? ஓகே, இது வந்து நாங்க 2015ல இருந்து ஆரம்பிச்சு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வந்து அனிமல் ட்ரையல்ஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். அனிமல்ஸ்க்கு எல்லாம் கனெக்ட் பண்ணி நல்லபடியா வந்திருக்கு. இப்போ மனிதர்களுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹியூமன் ட்ரையல்ஸ் அல்லது கிளினிக்கல் ட்ரையல்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ், பேஷண்ட்ஸ் எல்லாரையும் தயார் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ட்ரையல்ஸ் முடிக்கிறதுக்கு ஒரு 6 அல்லது 8 மாசங்கள் ஆகும். ஸோ 2025 early 2025 இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்ல கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் மருத்துவமனை சார்ந்தோ அல்லது நோயாளிகள் சார்ந்தோ இதுல ஏதாவது என்ஹான்ஸ்மெண்டா அல்லது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அதாவது இப்போ இந்த பிடி சைக்ளர் என்று சொல்லக்கூடிய ஆம்னி பிடி டிவைஸ்ல எங்களுக்கு வந்து இந்த பிடி ஃப்ளூயிட்னு நான் சொன்னேன் இல்லையா, பழைய குளுக்கோஸ் ஃப்ளூயிட உள்ள போடுறோம். அந்த பிடி ஃப்ளூயிட் வந்து மிகவும் காஸ்ட்லி, ரொம்ப. அதாவது அதுக்கு மாத்திரமே கிட்டத்தட்ட 15,000 to 18,000 ரூபாய் செலவாகுதுன்ற மாதிரி நிலைமையில இருக்கு. நாங்க என்ன பண்றோம்னா அந்த பிடி ஃப்ளூயிடையே வந்து இனோவேட் பண்ணி புதுசா ஒரு பிடி ஃப்ளூயிட் டெக்னாலஜியை கொண்டு வந்து 8,000 ரூபாய் மாசம் செலவு பண்ணாலே இது டயாலிசிஸ் கம்ப்ளீட்டா முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை. முதல்ல டிவைஸ் பண்ணியிருக்கோம், அடுத்து அதோடைய மருந்தையும் கண்டுபிடிக்கிறதா பிளான். இதை பெரிய பெரிய மருத்துவ இந்திய ஆராய்ச்சி மையமோ அல்லது யாருக்கிட்டையாவது இதை டெமோ காமிச்சிருக்கீங்களா? இந்த டிவைஸை வந்து அனிமல் ட்ரையல்ஸ் பண்றதுக்கான பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், நெஃப்ராலஜி, வெட்டினரி டாக்டர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் காமிச்சிருக்கோம். அவங்க வந்து அனிமல் ட்ரையல்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம இந்தியாவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி பெரிய பெரிய அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கெல்லாம் காமித்து அவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு கிராண்டே கொடுத்துருக்காங்க இந்த டிவைஸை டெவலப் பண்ணி கொண்டு வரதுக்கு. இதுல வந்து இந்தோ யூஎஸ் சயின்ஸ் டெக்னாலஜி ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கமும் அமெரிக்க அரசாங்கமும் சேர்ந்து இந்த மாதிரி இன்னோவேஷனுக்கு வந்து பிரைஸ் கொடுத்து கிராண்ட் கொடுத்து ஊக்குவிக்கிறாங்க. அந்த கிராண்ட்டை நாங்க வாங்கியிருக்கோம். சோ இதுல வந்து நாங்க காமிக்கிற எந்த விதமான நெஃப்ராலஜிஸ்டும் இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே இது ரொம்ப அருமையான ஒரு கண்டுபிடிப்பு, இது மக்களுக்கு போய் சேர்ந்ததுன்னா மக்களுக்கு 2 வகையில ரொம்ப பயனுள்ளதா. ஒண்ணு வந்து அஃபோர்டபிலிட்டி, நான் சொன்ன மாதிரி 55,000 இருந்து 20,000 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். ரெண்டாவது ஆக்சசிபிலிட்டி, வீட்டுல நைட்டு தூங்கும் பொழுதே அவங்க டயாலிசிஸ் பண்ணிக்கலாம், டே டைம் ஃப்ரீ, அவங்க என்ன வேலை பண்றாங்களோ அந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு. இப்ப பொதுவா இப்ப இருக்கிற இந்த சிஸ்டம் டயாலிசிஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உங்க கருவியை பயன்படுத்தும் போது எவ்வளவு நேரத்துல முடிக்க முடியும்? ரைட். இப்போ ஹீமோடயாலிசிஸ் நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த ஹீமோடயாலிசிஸ் பண்றதுக்கு 4 மணி நேரம் ஆகும். ஆனா நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் பெட்ல படுத்துக்கிட்டு 4 to 5 hours நீங்க இருந்தாதான் அது பண்ண முடியும். இந்த பெரிட்டோனல் டயாலிசிஸ்ன்றது ஒரு பிடி சைக்கிள், அதாவது ஒரு செஷன் அப்படிங்கிறது 4 மணி நேரம் ஆகும். நீங்க நைட்டு தூங்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10 அல்லது 12 மணி நேரம், 10 மணி நேரம் இருந்தாலும் போதும் இந்த டயாலிசிஸை முழுசா பண்ணி முடிச்சுக்கலாம். அருமை. கருவியை பார்க்க போலாமா? எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. முதல் முறையாக நானும் மருத்துவத்துறை சார்ந்த ஒரு கருவியை பார்க்க போறேன். எப்படி இருக்கும்? ரத்தம், சதை, நரம்பு, நாடி, நரம்பு எல்லாம் இருக்குமோ?
இதுதான் பேட்டரியில் இயங்கக்கூடிய டயாலிசிஸ் டிவைஸ். நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பெரிய டிவைஸ் ரத்தம் பார்க்கறதெல்லாம் மறந்துருக்க. இது வந்து வீட்லயே டயாலிசிஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கருவி. இது முழுதுமாக பேட்டரியில் இயங்கக்கூடிய கருவி. இதுல பாத்தீங்கன்னா மருந்து வந்து உள்ள போறதுக்கு, பேஷண்ட் உள்ள போறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. பேஷண்ட் வயிற்றுக்குள்ள இருக்க மருந்தை வெளியே அனுப்புறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்கா நீங்க ப்ரோக்ராம் பண்ணிக்கிறதுக்கு மொபைல் ஆப் மூலமாக ஆட்டோமேட்டிக்கா ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இந்த சைக்கிள் எப்போ ஆரம்பிக்கும், நைட் 10 மணிக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 மணிக்கு இங்க அலாரம் அடிக்கும். இந்த மொபைல் யூஸ் பண்ணி நீங்க உங்க பிடி சைக்கிளை கனெக்ட் பண்ணலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ஃபில் சைட்ல, அதாவது மருந்து உள்ள அனுப்பக்கூடிய சைட்ல டாக்டர் குறிப்பிட்டு உள்ள அளவு மருந்து 2 லிட்டரோ இல்ல 6 லிட்டரோ இல்ல 8 லிட்டர்ஸோ அதை கனெக்ட் பண்ணிட்டு உங்க பேஷண்ட் இங்க இருந்து ஒரு இந்த டியூப் தான் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இதனாலதான் வந்து உங்களுக்கு செலவு கம்மியா இருக்கு. இந்த டியூப்னால நான் சாதாரணமா நீங்க யூஸ் பண்ற டியூப் வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கும். இந்த டியூப் வந்து ஒரு நாளைக்கு 50 ரூபாயிலேயே முடிஞ்சிடும். இது இல்லாம இன்னொரு விசேஷம் இந்த டியூப்ல இருக்கு. அதாவது பெரிட்டோனியல் டயாலிசிஸ் அப்படின்னு சொன்னாலே இன்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. அதாவது உங்க கைகளை எல்லாம் ரொம்ப சுத்தம் பண்ணிக்கிட்டு, கோவிட்ல டைம் சுத்தம் பண்ற மாதிரி கிளீன் பண்ணிக்கிட்டு தான் நீங்க இந்த வயிற்றுல வர டியூபை கை வைக்கணும். அப்ப அந்த மாதிரி வைக்கும்போது நீங்க சரியா கிளீன் பண்ணல அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி இதுக்கும் நாங்க பேட்டன்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் பேட்டன்ட் வரணும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபில் கவர்ல ஒரு மேல கவர் இருக்கிறதால உங்க கை சுத்தமா இல்லைன்னாலும் நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ரொம்பவே கம்மியாயிடும். ஸோ திஸ் இஸ் another பாயிண்ட் ஃபார் பேட்டன்ட் which we have given. ஸோ இந்த மாதிரி ரொம்ப எளிமையான டியூப், இதுக்கு பேர் ஸ்டெரிகான் அப்படின்னு வச்சிருக்கோம். இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு டியூப் யூஸ் பண்ணணும். அடுத்த நாள் மறுபடியும் திருப்பி நம்ம ஆஃபீஸ் காமிச்சிடணும். we will do a recycling for this particular tube. இது வந்து நம்ம இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் இதெல்லாம் கம்மி பண்றதுக்காக ரீசைக்ளிங் பண்ணியிருக்கோம். ஆனா இதை வந்து ஒரு நாளைக்கு ஸ்டெரைல் பேக்கேஜ்ல பிரிச்சு பேஷண்ட் கனெக்ட் பண்ணிக்கிட்டு டயாலிசிஸ் பண்ணிக்கணும் நைட் தூங்கும்போது. அதுதான் இதோடைய தாத்பரியம். ஸோ இதுல வந்து நம்ம மொபைல் ஆப் யூஸ் பண்ணி எப்போ வேணும் செட் பண்ணிட்டோம்னா மருந்து பேக் கனெக்ட் பண்ணிட்டு தூங்க போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டயாலிசிஸ் முடிஞ்சிடும். ஸோ நீங்க இந்த ரத்தம், சதை இதெல்லாம் எதுவுமே தேவையில்லாத வீட்லயே எளிமையாக செய்யக்கூடிய மருந்து தான் வழிமுறை தான் பெரிட்டோனியல் டயாலிசிஸ். இந்த டப்பாவை திறந்து பார்க்கலாமா? தாராளமா திறந்து பார்க்கலாம். நான் ஆன் பண்ணியிருக்கேன். இந்த டயாலிசிஸ் டிவைஸ் உள்ள என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். இதுல வந்து ஒரு பெரிஸ்டாட்டிக் பம்ப் இருக்கு. இந்த பம்ப் இப்படி சுத்தும் பொழுது இங்க வந்து மருந்து கனெக்ட் பண்ண போறோம். இங்க வந்து எம்டி பேக், அதாவது பேஷண்ட் வயிற்றுக்குள்ள வர மருந்து இங்க கனெக்ட் பண்ண போறோம். இது என்ன ஆகும்னா இங்க வந்து பேஷண்ட்டுடைய பாடிக்கு போற வேண்டிய மருந்து இங்க இருக்கும், டியூப் இங்க இருக்கும். ஸோ இப்படி சுத்தும் பொழுது ஃபில் பேக்ல இருக்க மருந்து பேஷண்ட் வயிற்றுக்குள்ள போகும். இது இப்படி சுத்தும் போது பேஷண்ட் ட்ரெயின் பேக்ல இருக்கிறது, பேஷண்ட் வயிற்றுல இருக்கிறது ட்ரெயின் பேக் வழியா உள்ள போகும். இந்த சைக்கிள்காக தான் நமக்கு யூஎஸ் பேட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபில் நடக்கும் பொழுது இப்படி க்ளோஸ் ஆயிடும். சோ இது ஓபன் இருக்கும், இது க்ளோஸா இருக்கும். சோ மருந்து இப்படி போகும், வழி இந்த பக்கம் போகாது. ட்ரெயின் நடக்கும்போது இந்த பம்ப் இப்படி சுத்தும் போது இங்க இருக்கிற மருந்து உள்ள போகும். ட்ரெயின் நடக்கும்போது இது இப்படி வந்துடும். சோ ஃபில் க்ளோஸ் ஆகிடும், ட்ரெயின் ஓப்பன் ஆகும், பம்ப் இப்படி சுத்தும். அப்போ இங்க பேஷண்ட் வயித்துல இருக்கிற மருந்து இப்படி வந்து இந்த பக்கமா வந்து இங்க உள்ள போடும். இதுக்கு தான் யூஎஸ் பேட்டன்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அருமை. இத கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை வருடங்கள் எடுத்துக்கிட்டீங்க? நாங்க வந்து 2015 இருந்து இந்த ஒரு வழிமுறைக்காக ரிசர்ச் பண்ணி இதை எப்படி எலக்ட்ரானிக்ஸ் எப்படி கொண்டு வரது, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எப்படி கொண்டு வரது, அங்கேருந்து ஆராய்ச்சி பண்ணி கோவிட் வரும்போது டிவைஸை முடிச்சிட்டோம். ஆனா கோவிட் வந்ததுல எங்களால எந்த டெஸ்ட்டும் பண்ண முடியல டாக்டர், ஏன்னா அவங்க வேற பிஸியில இருந்திருக்காங்க, கோவிட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ரிசர்ச்சுக்கெல்லாம் அப்போ டைம் இல்லை. அதனாலேயே ஒரு 2 வருஷம் ஸ்பாயில் ஆயிடுது. பட் இப்போ வந்து நாங்க ஹியூமன் ட்ரையல்ஸ் லெவல்ல வந்திருக்கோம். ஸோ 15ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு கிட்டத்தட்ட 7 வருஷம் இதுல வந்து நாங்க உழைச்சிருக்கோம். 7 வருட உழைப்பு, விடாமுயற்சி, இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தாக்கம், இது எல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனை கண்டிப்பாக உச்சத்துல கொண்டு போய் வைக்கும் இந்த சமுதாயம். இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறதுனால தானே மனிதனுடைய நம்பிக்கை வாழ்நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது இல்ல. கண்டிப்பா நாமளும் இந்த சமுதாயத்திற்கு, இந்த மனித சமுதாயத்திற்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு சிறு பங்களிப்பை இருக்கணும் அப்படிங்கிறதான் இவருடைய வாழ்க்கையிலிருந்து நான் கத்துக்கிட்டது, நாம் கத்துக்க வேண்டியது. கண்டிப்பாக இந்த மாதிரியான மனிதர்களை ஊக்குவிக்கணும். நாம தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது மனித இனம் மேலும் மேலும் அடுத்த நாகரிகத்தை கண்டிப்பாக சென்றடையும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கின்ற உயர்ந்த தத்துவத்தில் இன்று நாம் ஒரு அருமையான கண்டுபிடிப்பாளரை கண்டுபிடித்ததில், அவரை பேசியதில் எனக்கு மிகப்பெரிய மட்டற்ற மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.